சிக்கன் ட்ரை பெப்பர் ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு வந்து ட்ரையாக வறுத்து நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுக்கணும். 2 ஸ்பூன் ஆயில் விட்டு சோம்பு, பெரிய வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து வணக்கிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 to 4 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி அதோட பச்சை ஸ்மெல் போகிற முடிய நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து கறி மசால் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா வணக்கினதுக்கு அப்புறமேட்டு நான் வந்து இதில் 1/2 கிலோ அளவுக்கு வந்து சிக்கன் ஆட் பண்ணுறேன். இந்த சிக்கன் ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு இதை நல்லா அதோடு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சிட்டோம்னா சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். அப்படி சிக்கன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வந்துச்சான்னு பார்த்துட்டு தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது 3/4 பதம் வெந்ததுக்கப்புறமேட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க பவுடரையும் ஆட் பண்ணி அது ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமேட்டு கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாம்.